பொறியாளர் ஆர் பழனிவேலன், சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர். சமுதாயத்தின் நலனில் பெரும் பங்கு வகிக்கும் மதிப்பிற்குரிய ஊடக நண்பர்களுக்கும், பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் பெரும் மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அவர் சார்ந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அப்ரூவல், இப்போ ஒரு இந்த பிஎஃப் ஃபண்டு இருக்கு பாருங்க, அதை அதையும் கட்டுமான திட்டங்களுக்கான எம் ஃபண்டையும் ஒழிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதற்காக நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கட்டுமான இந்த துறையை பாதுகாக்கவும் பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் கீழ்கண்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறு சிறு கட்டுமான திட்டங்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த லோக்கல்ல ஊர் தலைவர்கள், கவுன்சிலர்கள் சொல்லிட்டு ஒரு கிச்சனுக்கு 20,000 இருந்து 50,000 வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நமது தமிழ்நாட்டின் கனிம வளங்களை காப்பாற்றுவதற்காக கேரளா மற்றும் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு நம்ம ஜல்லி, எம்சாண்ட் இதெல்லாம் ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த கல்குவாரிகளை பாத்தீங்கன்னா தனியார் வசமிடமிருந்து அரசே ஏற்று நடத்தினால் ஆண்டிற்கு இதன் மூலம் 40,000 கோடியிலிருந்து 50,000 கோடி வரை வருவாய் கிடைக்கும். அடுத்ததாக விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக அளவு மக்கள் பணிபுரியும் கட்டுமான துறைக்கென்று தனி அமைச்சகம் வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் இதை ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும். இந்த முறையற்ற கட்டுமானங்களை தடுப்பதற்கும் தரமான கட்டுமானங்களை கட்டுவதற்கும் குஜராத் மற்றும் கர்நாடகாவில் உள்ளது போலவே தமிழ்நாட்டிலும் நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சில், எங்கள் பொறியாளர்களுக்கு என்று தனி கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மருத்துவருக்கு மருத்துவர் கவுன்சில், நம்ம அட்வொகேட்டுக்கு பார் கவுன்சில்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த கவுன்சில் வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய துறைக்கு பாத்தீங்கன்னாக்கா தனியா ஒரு கவுன்சில் அமைக்க சொல்லி பல ஆண்டுகளாக நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதனால என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த போலி பொறியாளர்கள்லாம் உள்ள இருப்பாங்க. அதால ஒரு தரமற்ற ஒரு கட்டுமானங்கள், ஒரு பாதுகாப்பின்மை நடக்கிறதுனால இந்த போலி பொறியாளர்கள் எல்லாம் காவல்துறை மூலம் கண்டு எடுத்து அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமா எங்களுக்கு ஒரு கவுன்சில் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மருத்துவர்கள் இப்ப போலி மருத்துவர்கள்னாக்கா அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அதே போலதான் பொறியாளர்களும் ஒரு உயிர் சார்ந்த ஒரு நம்ம கட்டுமான செய்யும் போது அதுவும் ஒரு உயிர் சார்ந்த ஒரு விஷயமா கருதி எங்களுக்கு தனி கவுன்சில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கட்டுமான பொருட்கள் விலை பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறை தான் உயர்ந்து கொண்டிருந்தது. இப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுமான பொருட்கள் அபரிதமாக உயர்ந்து கொண்டே போயிடுது. இதனால பாத்தீங்கன்னாக்கா நம்ம மக்கள் தான் பாதிக்கப்படுது. நாங்க சதுர அடிக்கு 2,500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா 3,000 ரூபாய் சதுர அடிக்கு வாங்குறோம். இதால ஒரு சாமானிய மக்கள் அவரோட வீடு கட்டும் ஒரு கனவு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ இந்த விளையாட்டத்தை தடுக்க அரசு ஒரு கண்காணிப்பு குழு ஏற்படுத்த வேண்டும். அரசின் கட்டுமான திட்டங்கள்ல 33% வேலை வாய்ப்புகளை பொறியாளருக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். அதிலும் பெண் பொறியாளர்களுக்கு தனி முன்னுரிமை வழங்கி சிறப்பு திட்டங்களை வழங்க வேண்டும் என்று இந்த புதிதாக அமைந்துள்ள பொறுப்பேற்றுள்ள அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை இங்கே சமர்ப்பிக்கிறோம். சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களை தாழ்மையுடன் கேட்டும் கொள்கிறோம். மினிஸ்டரையும் பார்க்கறதா இருக்கிறோம். பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை இந்த கோரிக்கையெல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இப்போதான் வந்திருக்காங்க, தெரியாது இல்லையா? ஸோ இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண. இப்போ நாங்கள் பேசுகிறோம், மற்ற சங்கங்கள் பேசணும். அப்போ அரசின் கதவை போய் தட்டும், அந்த கோரிக்கை நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இப்போ புதுசாக போலி பொறியாளர்கள்னா இப்போ எல்லா திட்டங்கள்லையும் போர்டு வைக்கணும் சார். இப்போ பெரிய மல்டி ஸ்டோரியில் மட்டும்தான் சிஎம்டே போர்டு வைக்க சொல்லியிருக்காங்க. எல்லா திட்டங்கள்லையும் போர்டு வச்சு அந்த இன்ஜினியரோட ரிஜிஸ்டர் நம்பரை பதிவு பண்ணி ஆகணும். அப்போதான் அந்த கட்டுமானத்தை கட்டப்படணுங்கிறத கொண்டு வந்தாச்சுன்னா போலி பொறியாளர்கள் வைக்க முடியாது இல்லையா? அவங்க நம்பரும் போட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஒரு இன்ஜினியர் கண்ட்ரோலில் போகும். இன்ஜினியர் மேற்பார்வையில் நடந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ கட்டுமானம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேயே ஒரு பில்டிங் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே தாரையாக கிராக் வருது. அவ்வளோ மோசம். நாங்கள் தான் போயிட்டு எங்களை கூப்பிட்டு அப்போ தான் இன்ஜினியர்னு தெரியுது அவங்களுக்கு. வாங்க சார் கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதே சைட்டுக்கு நாங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுப்போம், 100,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மண்ணை தோண்டிட்டு ஃபுட்டிங் போட்டுருவாங்க. அதே இன்ஜினியர்னா சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு அது மண்ணுக்கு ஏற்ற டிசைன் பண்ணி அப்போதான் அதுக்கேற்ற கொட்டேஷன் கொடுப்பாங்க. இது மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ரேட்டு யார் கம்மியாக தராங்க, மேஸ்திரி வச்சு பண்ணிக்கலாம் தெரியாது. ஏன்னா நான் பேசுறத வச்சுதான் அவங்க இது பண்ணுவாங்க. இன்ஜினியர்ஸ் அதிகமாக பேச மாட்டாங்க, செயல் கரெக்டாக இருக்கும்.
ஸோ மேஸ்திரி வந்து நாங்கள் பார்க்குறோமா இத்தனை பில்டிங் கட்டிக்கிறேன்னு சொல்லி அவங்க வாங்குவாங்க. ஸோ மேஸ்திரி தப்பா சொல்ல, மேஸ்திரிகள் வந்து இன்ஜினியர் மேற்பார்வையில் டிசைன் பண்ணி ப்ராப்பரா சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு இன்ஜினியர் கையொப்பத்தை வாங்கிட்டு பண்ணா சந்தோஷம். பீரியடா இருக்கட்டும், அரசு சிமெண்ட்னு ஒன்று வந்தது தனியா, அது என்ன பேர் சார்? வலிமை சிமெண்ட்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் வராங்க, இது அந்த அளவுக்கு வந்து புழக்கத்துல வருதான்னு சொல்லிட்டு தெரியல. அது அந்த மாதிரி வரணும்னு சொல்றோம் நாங்க. காரணம் வந்தாலும் அதுவும் நல்லது, தரம் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம வரணும். ஆமா சார், ஆமா சார். இது வந்து ஒரு அன்அபிஷியலா வாங்குற பணம் இது. ஆமா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பில்டிங் வந்து நம்ம பண்ணும்போது அந்த உள்ளூர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவர், அப்புறமா கவுன்சிலர், வட்ட செயலாளர், அவர் எவருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. இது வந்து டைரக்டாவே எனக்கு கிச்சனுக்கு எனக்கு 20,000 ரூபாய் கொடு, 30,000 ரூபாய் கொடு, அப்படி 50,000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்குறாங்க. இது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். பணம் வந்து நாங்க தனியா கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறோம். இப்போ நாங்க வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்றோம் அப்படின்னாக்கா பணம் வந்து கட்டிடுறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிச்சனுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறது, இந்த தொழில வந்து இதுவும் ஒரு இடர்பாடா இருக்கு எங்களுக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌலிவாக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் வந்தது இல்லைங்களா? அது வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ரெஜிஸ்டர் இன்ஜினியரிங்கிற ஒரு பார்ட்டே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது எதுக்கு இதை திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கட்டுமான பொறியாளர்கள்ல இருக்கான்னு கேட்டா அரசாங்கத்துக்கு அந்த அவேர்னஸ் வரல. அது ஒரு பெரிய இன்சிடென்ட். ஆல்மோஸ்ட் 62 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அரசாங்கம் வந்து செவி சாச்சுது. இன்னும் 100% வந்து கட்டுமான தொழில வந்து வீடு கட்டணும்னா இன்ஜினியர் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து அரசாங்கம் கொண்டு வந்தாதான். எப்படின்னா, ஒரு 30-35 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்டர்ல இல்லாம லோக்கல்ல ஒரு கம்பவுண்டர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட காமிச்சிட்டு போவாங்க. இப்பெல்லாம் சுத்தமா எதுவுமே கம்பவுண்டர் ஒரு பார்ட்டே எடுத்தாங்க. கம்ப்ளீட்டா டாக்டர் தான் காட்டணுங்கிற சிஸ்டம் உருவாக்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வந்து கம்பல்சரி பில்டிங் கட்டணும்னா இன்ஜினியர் இல்லாத பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு பார்ட் கொண்டு வந்தாதான் இன்னும் இந்த கட்டுமானத்துறை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையும். சார், வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி சில இன்ஜினியர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்த உடனே காலேஜ் முடிச்ச உடனே எங்களுக்கு கிடைச்ச லாபம் போதும் அப்படின்னு அதுக்காகத்தான் இன்ஜினியர் கவுன்சில் வேணுங்கிற. கவுன்சில்ல பதிவு பண்ணா அவங்களோட அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் அதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா கவுன்சிலோட அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். ஸோ அதை தான் நாங்கள் சொல்றோம். நீங்க அவங்க தவறா செய்யற பொறியாளர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். எங்க சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இன்ஜினியர்கிட்ட காசு வாங்கி நாங்களே வந்து கிளைண்ட்டை ஒப்படைச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நியூட்ரலா ஸ்ட்ரெயிட்ஃபார்வர்டா நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். அதை வந்து அஃபிஷியலா சட்ட ரீதியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இன்ஜினியர் கவுன்சில் வேணும். எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஏமாத்துற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கூப்பிட்டு உட்கார வச்சு கணக்கு கேட்டு எங்க எஸ்டிமேஷன் கொடுத்து அவரை லாக் பண்ணி நீங்க இனிமேல் இந்த தொழில் செஞ்சீங்கன்னா எங்க பார்த்தாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லி இது எச்சரிக்கை விடுச்சோம். எங்க சங்க மெம்பரு தூக்கியிருக்கோம், நீங்க தொழில் எங்க சங்கத்துல வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போலி பொறியாளர்கள் நிறைய பேர் ஒழிச்சிருக்கோம். படிக்காம வந்து ராஜஸ்தான்ல இதுல சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கர்நாடகாலாம் சர்டிஃபிகேட் படிக்க காலேஜ் ஒன்று பேரை போட்டு நாங்கள் இன்ஜினியர் சொல்லிட்டு சங்கங்கள்லேயே ஊடுருவி இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களையும் ஜெனியூன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களையும் எலிமினேட் பண்ணியிருக்கோம். இதை கவர்மெண்ட் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சில்னு கொண்டு வர சொல்றோம்.